அவர்கள் மேனியெல்லாம் சிலுத்தி விடுவது போல் கண்ணீர் விடுற அளவுக்கு இதை ஆக்கி வச்சிருக்காங்க. என்ன கொடுமை, என்ன கொடுமை, கதை கதையாய் எழுதி வைத்தாரே, அதை கேட்டவர்கள் கேணையர்கள் என்று நினைத்தாரே. அதிகாலை நேரம் சுபுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்வார் ஒரு மாது, தினமும் காத்திருப்பாரே. தீயவள் மாடியின் மேலே குணநபிநாதர் வருகின்ற போது குப்பையை கொட்டிடுவாரே, கோமான் ரசூல் தலை மேலே. என்ன கொடுமை, என்ன கொடுமை, ஏந்தல் நபி பொறுத்தாரே, சாந்த நபி சகித்தாரே. என்ன கொடுமை, என்ன கொடுமை, கதை கதையாய் அளந்து விடுறாரே, கேட்பவன் கேணையன் என்று நினைத்தாரே. நாகூர் அனிப்பா மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் இந்த கதையை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கதையை அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுவுக்கு பின்னாடி அங்கே வராங்களாம், தொழுதுட்டு வராங்க. அப்போ ஒரு யூத பெண்மணி கிழவி என்ன பண்ணுறாங்க, மாடி மேலே காத்திருந்து குப்பை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை மேலே கொட்டுறாங்க. அதை உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக்கிறாங்களாம், சகிச்சுக்கிறாங்க. இப்படி வளமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் அவங்க குப்பை கொட்டை வரல. அப்போ அந்த குப்பை கொட்டை வராத நாள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னொன்னே அவங்கள நேரடியாக போய் சந்தித்து உடல்நலம் விசாரிக்கிறாங்க. ஆஹா, எப்பேற்பட்ட மனிதர் நம்மளை நலம் விசாரிக்க வந்திருக்காங்க, இந்த மார்க்கம் என்ன மாதிரியான ஒரு மார்க்கம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அவங்க இஸ்லாத்தை தழுவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க கதையாக. இதையும் நம்ம மக்கள் நம்பி அந்த பாட்டையும் கேட்குறாங்க, இதையும் மக்களுக்கு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் மேனியெல்லாம் சிலுத்தி விடுவது போல் கண்ணீர் விடுற அளவுக்கு இதை ஆக்கி வச்சுருக்காங்க. இது நிஜமல்ல, கதை. கட்டுக்கதைகளை நம்ப வேண்டாம், உண்மையை எடுத்து புரட்டி பாருங்கள். உண்மையான மார்க்கம் நம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டுக்கதைகளுக்கு வேலை இல்லை, இங்கு கட்டுக்கதைகளுக்கு இடமில்லை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையான மார்க்கத்தை தான் நம்மளுக்கு போதிச்சிருக்காங்க. இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம், அந்த அழகிய மார்க்கம் தூய்மையான மார்க்கம். அதை கலங்கப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கலங்கப்படுத்தாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் காட்டி தந்த வழிமுறையை எடுத்து நம்ம செஞ்சோம்னா அதுதான் நாளை மறுமையில் நம்மை வெற்றி அடை செய்யும். அப்படிப்பட்ட வெற்றியை தான் நம்ம தேடி முன்னோக்கி போகணுமே ஒழிஞ்சு இந்த கதைகளை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. பாட்டுனாலே கவிதை தாங்க, கவிதையை அளந்து விடுறது தான் கதையாக. இந்த மாதிரியான கவிதைகளாக இருந்தாலும் சரி, கட்டுக்கதைகளாக இருந்தாலும் சரி, இது நம்மளுடைய இஸ்லாத்தில் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்கிறான். நாம் இவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லைங்கிறான். இப்போ கவிதை நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, நம்முடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம், இது உண்மையை போதிக்கிற மார்க்கம். அதனால் நம்ம உண்மையை தான் நம்ம எடுத்து சொல்லணும். இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை விட்டு நாம் விலகி இருப்போம். அப்பொழுது தான் நாம் நாளை மறுமையில் வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட அந்த வெற்றியை நாம் அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள்புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக எத்தனை தடவை நான் எடுக்கிறது, நானும் அழகாக சொல்லி செஞ்சு பார்த்துட்ருக்கேன். இடையில இந்த மாதிரியான பேச்செலாம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஓகே. அதிகாலை நேரம் சுபுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்வால் இந்த மாதிரி இடையில குறுக்க ஏதாவது பண்ண நான் என்ன பண்ணுறது? திரும்ப ஏதாவது சவுண்டு போடாமல் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.